அட ஆமாண்ணே, நீ சொல்கிறது சரிதானே. விக்ரம் வெளியே போயிட்டா நிசமாய உடம்பு என்ன ஆகும்? ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியலண்ணே. இப்போ நீ யோசிக்கிற, இதை நான் சொல்லனா இன்னும் நீ கோவப்பட்டுகிட்டே தான் இருப்ப. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். நெசமாயா ஆன்மாவை யார் உடம்புலேருந்து வெளியே அனுப்புனதுன்னு தெரியல. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கோவப்பட்டுகிட்டே இருக்க நீ. எனக்கு இப்போ ஒன்று தோணுதுண்ணே. நெசமாயா நாங்கள் காட்டுக்குள்ளே பார்த்தப்ப நெசமாயா கத்தியில் குத்துப்பட்டு கடந்ததை நாங்கள் பார்த்தோம். நெசமாயாவை கத்தியில் குத்துனவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும்னு எனக்கு தோணுதுண்ணே. நீ சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நீலிமா. நெசமாயாவை கத்தியில் குத்துனவங்க ஒருவேளை நம்ம கூட்டத்தில் யாராவது இருக்கலாம்னு தோணுது. குஸ்தி போட்டியில் நெசமாயா கலந்துக்கிட்டா நெசமாயா தான் கண்டிப்பாக ஜெயிப்பான்.